3.5 வருஷம் அந்த திருமண வீட்டில் தொடங்கி அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும், இயேசு எங்க ஊருக்கு வருவாரா, இயேசு வந்தா என் பிள்ளை பிழைச்சிருவாளே, இயேசு வந்தா இந்த குறை நிறைவாருமே, இயேசு வந்தா என் கண்ணு திறந்துருமே, இயேசு வந்தா நான் எந்திரிச்சு நடந்துருவனே, இயேசு வந்தா என் தம்பி லாசர் உயிரோட எழுந்திருப்பானே. அத்தனை பேருடைய கண்களும் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால் இயேசு என்கிற ஒருவர். அதனாலதான் இயேசு எந்த இடத்திற்கு போனாலும் அவர் நுழைவதற்கு முன்பே கூட்டம் வருகிறது. காரணம் என்ன? அவர் வந்தா வாழ்க்கை மாறும்னு தெரியும். அவர் ஒரு ஊருக்குள்ள வந்தா ஒரு மாற்றம், வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாற்றம், ஒருத்தனை சந்திச்சா மாற்றம், ஒருத்தன்ட்ட பேசினா மாற்றம், ஒருத்தன் மேல கைய வச்சா மாற்றம். இயேசுன்றவர் வந்தாலே உலகம் தலைகீழ மாறும். குஷ்டரோகி மேல கைய வைப்பார், அவன் சுஸ்தமாயிருவான். ஒருத்தன்ட்ட பேசுவாரு, அவனுக்கு அற்புதம் நடந்துரும். அவர் என்னதான் அவர் பண்ணல, அவர் என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகுது. சோ எல்லாரும் யாரை பார்க்க விரும்புறாங்கன்னா இயேசுவை பார்க்கணுமே. இவ்வளோ செய்தி பரவும் போது ஒரு சகேயு தன்னுடைய ஊருக்கு இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே ஓடி போய் காட்டத்தி மரத்து மேல ஏறி, யாரா அந்த இயேசு, இன்னைக்கு பார்த்தே ஆகணும். இயேசுவனுடைய ஊழியம் ஜனங்களுடைய மனநிலையையும் எதிர்பார்ப்பையும் தலைகீழாய் மாற்றிவிட்டது. அதுவரை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, ஓ இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வேத வாசிப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆசீர்வாதம் கூறுவாரு, கிளம்பிடலாம். ஆனா இனி ஆராதனைகள் அப்படி அல்ல. இன்னைக்கு உள்ள எவனாவது நடக்க முடியாம வந்தா வெளியே அவன் நடந்து போவான், கண்ணு தெரியாம வந்தா அவன் கண் திறக்கப்பட்டவனா போவான். இயேசு வந்தால் சூழ்நிலை மாறுகிறது. இப்ப இயேசு திருமண வீட்டுல இருந்ததுனால மிரக்கல் நடந்துருச்சு. இது என்ன ஆகுதுன்னா அவருடைய கீர்த்தி பரவுகிறது. ஜீசஸுடைய ஃபேம் என்ன ஆகுதுன்னா அப்படியே பரவுது. இயேசுன்ற ஒருத்தர் கல்யாணத்துக்கு வந்தாரா, திராட்சரசம் தீந்துருச்சானா அவர் தண்ணியவே என்னாக்கிட்டாரு, திராட்சரசம் ஆக்கி சூப்பர் நேச்சுரலா பண்ணிட்டாரு. இயேசுவனுடைய கீர்த்தி பரவன உடனே now everybody is expecting Jesus. இப்ப எல்லாருமே யாருக்காக காத்திருக்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனைனா அவன் யார் வரணும்னு எதிர்பார்க்கிறான், let me invite Jesus into my house. இயேசுவை என் வீட்டிற்கு நான் அழைக்கிறேன். என் வேலைக்காரன் சுகவீனமா இருக்கிறானா, என் பிள்ளை சுகவீனமா இருக்கிறாளா, I need Jesus to come. இயேசு வரணும், இயேசு வரணும். இயேசு வந்தால் ஒரு அற்புதம் நடக்கும். 3.5 years people were looking for Jesus. 3.5 வருஷம் அந்த திருமண வீட்டில் தொடங்கி அவர் சிலுவைக்கு போகிற வரைக்கும் அந்த பகுதியில் இருந்த அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பும், இயேசு எங்க ஊருக்கு வருவாரா, இயேசு எங்க ஊருக்கு வருவாரா, இயேசு வந்தா என் பிள்ளை பிழைச்சிருவாளே, இயேசு வந்தா இந்த குறை நிறைவாருமே, இயேசு வந்தா என் கண்ணு திறந்துருமே, இயேசு வந்தா நான் எந்திரிச்சு நடந்துருவனே, இயேசு வந்தா என் தம்பி லாசர் உயிரோட எழுந்திருப்பானே. Everybody's eyes were searching for Jesus. அத்தனை பேருடைய கண்களும் யாருக்காக காத்து கொண்டிருக்கிறது என்றால் இயேசு என்கிற ஒருவர். அதனாலதான் இயேசு எந்த இடத்திற்கு போனாலும் அவர் நுழைவதற்கு முன்பே கூட்டம் வருகிறது. காரணம் என்ன? அவர் வந்தா வாழ்க்கை மாறும்னு தெரியும். When Jesus comes, something happens. அவர் ஒரு ஊருக்குள்ள வந்தா ஒரு மாற்றம், வீட்டுக்குள்ள வந்தா ஒரு மாற்றம், ஒருத்தனை சந்திச்சா மாற்றம், ஒருத்தன்ட்ட பேசினா மாற்றம், ஒருத்தன் மேல கைய வச்சா மாற்றம். இயேசுன்றவர் வந்தாலே உலகம் தலைகீழ மாறுது. ஜீசஸ் ஜீசஸ் அவர் ஒருத்தன் மேல கைய வைப்பாரு, ஒருத்தன்ட்ட பேசுவாரு, குஷ்டரோகி மேல கைய வைப்பாரு, அவன் சுஸ்தமாயிருவான். ஒருத்தன்ட்ட பேசுவாரு, அவனுக்கு அற்புதம் நடந்துரும். அவர் என்னதான் அவர் பண்ணல, அவர் என்ன பண்ணாலும் சக்சஸ் ஆகுது. சோ எல்லாரும் யாரை பார்க்க விரும்புறாங்கன்னா இயேசுவை பார்க்கணுமே. இவ்வளோ செய்தி பரவும் போது ஒரு சகேயு தன்னுடைய ஊருக்கு இயேசு வருகிறார் என்று சொன்ன உடனே ஓடி போய் காட்டத்தி மரத்து மேல ஏறி, யாரா அந்த இயேசு, இன்னைக்கு பார்த்தே ஆகணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசுவனுடைய தலையில ஒளிவட்டம்லாம் இல்லை. ஏன்னா இயேசுவை பிடிக்க வரும்போது அவரை காட்டி கொடுக்க ஒருவன் தேவைப்பட்டால் அவர் தனியா தெரியவில்லை, மக்களில் ஒருவராய்த்தான் இருந்தார். Jesus was just like you and me. He was not different in the crowd. கூட்டத்தில் இயேசு தனியா தெரியல, எல்லாரும் போல ட்ரெஸ் பண்ணிட்டு ஒன்னாதான் இருந்தார். அவர் காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் தேவைப்பட்டானா அப்ப இயேசு தனியா ஒளிவட்டத்தோட சுத்தல. He was a normal man. அந்த இயேசு கூட்டத்துக்குள்ள வராரு, அற்புதம் நடக்கிறது, சூழ்நிலை மாறுகிறது, சூப்பர் நேச்சுரல் பிகம் நார்மல். சாதாரணமா அதிசயம் நடக்குது. இப்ப சீஷர்களுக்கெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, மிரக்கிள் சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ்னா டெய்லி லைஃப் ஸ்டைல் ஆயிடுச்சு. அன்னைக்கு வாழ்ந்த காலத்துல இதெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிறலாம் அப்படி சாதாரணமா நடக்கும். ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது அவங்க எப்படி எந்திரிப்பாங்க, இன்னைக்கு என்ன நடக்க போதோ,
இன்னைக்கு யாருக்கு என்ன அற்புதம் நடக்க போதோ, இன்னைக்கு அவன் செத்தவன் உயிரோட வரப்போறானோ, இன்னைக்கு என்ன வியாதி சுகமாக போதோ, இன்னைக்கு யாருடைய குறை நிறைவாக போதோ, எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்ன ஆயிடுச்சுன்னா சூப்பர் நேச்சுரல் வாஸ் தேர் டெய்லி எக்ஸ்பெக்டேஷன். இன்னைக்கு நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டு நான் கனெக்ட் பண்ற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் உங்க மனசுக்கு கொண்டு போய் நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னு சொல்றேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் மாற வேண்டும். ஜீசஸ் இயேசுவனுடைய ஊழியம் ஜனங்களுடைய மனநிலையையும் எதிர்பார்ப்பையும் தலைகீழாய் மாற்றிவிட்டது. அதுவரை ஆலயத்திற்கு வருகிறவர்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வேத வாசிப்பாங்க, யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, ஒருத்தர் ஆசீர்வாதம் கூறுவார், கிளம்பிடலாம். ஆனா இனி ஆராதனைகள் அப்படி அல்ல. இன்னைக்கு உள்ள எவனாவது நடக்க முடியாம வந்தா வெளியே அவன் நடந்து போவான். கண்ணு தெரியாம வந்தா அவன் கண் திறக்கப்பட்டவனா போவான். சம்திங் சூப்பர் நேச்சுரல் பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஜீசஸ். இயேசு வந்தால் சூழ்நிலை மாறுகிறது. எங்கே தொடங்கினது இது எல்லாம்? ஒரு திருமண வீட்டிலே, ஒரு திருமண வீட்டில் ஒரு செலப்ரேஷன்ல. ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் செலப்ரேஷன் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. நீங்க செலப்ரேஷன் மோட்ல தான் வாழணும்னு ஆண்டவர் விரும்புறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க வேலை விட்டு வரீங்க, நீங்க வேலை விட்டு வர்றப்போ உங்க பிள்ளைங்க சோகமா இருந்தா நம்ம இருந்துட்டு போ அப்படின்னு விட்டுருவோமா? ஏன் என்னாச்சுன்னு கூப்பிட்டு என்ன பண்றோம்? விசாரிக்கிறோம். அப்ப என் பிள்ளை முகத்துல சந்தோஷத்தை நான் பார்க்க விரும்பினா அவர் பிள்ளையாகி என்னுடைய முகத்துல கர்த்தர் சந்தோஷத்தை பார்க்க விரும்புகிறார். God is a God of celebration. Celebration. Amen.